ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான காராச்சேவு தாங்க செய்ய போகிறோம். மிளகு காராச்சேவு. இது வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த பேஸ்ட் அப்படியே தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக நல்லா இலகுன மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் காராச்சேவு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முறுக்கட்டையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மாவு அச்சில் போட்டு நம்ம காராச்சேவு புழிஞ்சுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காய வச்சு தான் எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் சலசலப்பெலாம் நின்னதுக்கப்புறமா அந்த காராச்சேவு வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு எடுத்துடலாம்.
இப்போ அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காராச்சேவலாம் உடச்சி உடச்சி போட்டுக்கலாங்க. 2ஆ 3ஆ உடச்சி போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான மிளகு காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.